நான் வந்து மறைந்த வன்னியர் சங்க தலைவர் மாவீரன் ஜெயகுரு அவர்கள் மகள் விருதாம்பிகை. இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு எதுக்குன்னு பாத்தீங்கன்னா, இப்ப ஜெயகுரு பாட்டாளி மக்கள் கட்சி அப்படின்னு ஒரு கட்சியை தொடங்கி நாங்க வந்து சேலம், தர்மபுரி போன்ற தொகுதிகளில் போய் பிரச்சாரம் மேற்கொண்டு என்னோட வன்னியர் சமுதாய மக்கள் எல்லாரையும் ஒன்று திரட்டி நாங்க ஊர் பயணம் மேற்கொண்டு இப்ப வந்திருக்கோம். இப்ப 2026ஆம் ஆண்டு இந்த சட்டமன்ற தேர்தலோட நிலைப்பாடு என்ன, எங்க கோரிக்கை என்ன அப்படின்னு சொல்றதுக்காக தான் வந்திருக்கோம். தற்போது சூழ்நிலை பாத்தீங்கன்னா, பாட்டாளி மக்கள் கட்சி அப்படின்ற ஒரு கட்சி இருந்துச்சு. அந்த கட்சியை வந்து உருவாக்குனது மருத்துவர் ராமதாஸ் அவர்கள். அந்த கட்சிக்காக பாடுபட்டது மாவீரன் ஜெயகுரு அவர்கள் தான். அந்த கட்சியை வளர்த்ததும் அவர்கள் தான். 2004 வரலையுமே அந்த கட்சி நல்லா தான் இருந்துச்சு. ஆனா பாத்தீங்கன்னா, என்னைக்கு அன்புமணி அவர்கள் இந்த கட்சிக்குள்ள வந்தாரோ அதுக்கப்புறமே இந்த வன்னியர் சமுதாய மக்களோட அரசியல் அதிகாரம் எல்லாமே பறிக்கப்பட்டதுன்னு தான் சொல்லணும். அவர் வந்ததுக்கு அப்புறம் கட்சியை கொண்டு போய் அங்க அடகு வைக்கிறதும் இதே வேலையா தான் இருந்தாரு. வன்னியர் சமுதாய மக்களுக்கு இந்த கட்சி ரீதியா அவர் எந்த ஒரு நல்லதும் பண்ணல. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, இப்ப வந்து பிஜேபி தலைமையில ஒரு கூட்டணி அமைச்சிருக்காரு. அந்த கூட்டணியில வந்து அவர் ஏதாவது 10.5 பத்தி அன்புமணி அவர்கள் என்ன பேசினாருன்னு தான் நான் கேட்கிறேன். இப்போ வன்னியர் சங்கம் ஆரம்பிக்கப்பட்டது, பாட்டாளி மக்கள் கட்சியெல்லாம் ஆரம்பிச்சதே வந்து இந்த வன்னியர் சமுதாய மக்களுக்கு வந்து சரியான அங்கீகாரம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி தான் ஆரம்பிக்கப்பட்டுச்சு. அனைத்து சமுதாய மக்களுக்கும் கணக்கெடுப்பு எடுத்து பங்கெடுப்பு தரணும் அப்படின்னு சொல்லி தான் ஆரம்பிக்கப்பட்டுச்சு. ஆனா இதை பத்தி எதுவுமே அவர் வந்து பாஜக தலைமையில கூட்டணி அமைச்சிருக்காரு, அங்க போய் எதுவுமே சொல்ல, அதிமுகலயும் எதுவுமே சொல்ல, எதுவுமே பேசாம அவர் பாட்டே போய் கை கோர்த்து கூட்டணி அமைச்சுக்கிட்டு காசு வாங்கிக்கிட்டு சீட்டு வாங்கிக்கிட்டு அவர் பாட்டே போயிட்டு இருக்காரு. அதே போல எடப்பாடி அவர்கள் எடுத்துக்கோங்க. அவங்க என்ன பண்றாங்க, 2019ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் அப்போ எடப்பாடி தொகுதியில 50,000 ஓட்டு அவரு கம்மியானார். ஏன்னா 60% மக்கள் வந்து அங்க வந்து எடப்பாடியில 60% வந்து வன்னியர் மக்கள் தான் இருக்கிறாங்க. அதனால என்ன பண்ணாரு எடப்பாடி அவர்கள், என்ன பண்ணாருன்னா, சரி நம்மளுக்கும் வன்னியர் சமுதாய மக்கள் இருந்து ஓட்டு கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு 2021 எலெக்ஷன்ல தேர்தல் அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே போய் அவர் என்ன சொல்ற 10.5 தரோம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. நான் என்ன கேட்கிறேன், 10.5 சொல்றதுக்கு உங்களுக்கு தெரியுமா? ஃபர்ஸ்ட் 10.5 தான் இருக்கு அப்படின்னு சொல்றீங்களே, எப்படி அதை சொல்றீங்க? நான் என்ன கேட்கறேன்னா, 1931ஆம் ஆண்டு சென்செக்ஸ் படி கணக்கெடுப்பு எடுத்ததுல 17% வன்னியர்கள் இருக்காங்க. அப்படி இருக்கக்குள்ள 10.5 நீங்க சொல்றீங்களே, அது எப்படி சொல்றீங்கன்னு எனக்கு தெரியல. நீதிபதி குலசேகரன் அவர்கள் தலைமையில நம்மளுக்கு கணக்கெடுப்பு எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கக்குள்ள நீங்க அது எடுத்து ரெக்கார்டு வர்றதுக்கு முன்னாடியே நீங்க வந்து அறிவிக்கிறீங்க 10.5 தரோம் அப்படின்னு சொல்லி. நாங்க வந்து 20% மக்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்றோம். நீங்க எந்த தைரியத்துல எடப்பாடி அவர்கள் நீங்க 10.5 இருக்கு நாங்க உங்களுக்கு தரோம் அப்படின்னு சொல்றீங்களே, சரி சொன்னீங்க, அதை வச்சு நீங்க ஓட்டா மாத்துனீங்க. ஏன்னா அதை வச்சு வன்னியர் மக்கள்கிட்ட சொல்லி ஏமாத்தி அந்த மக்கள், ஏன்னா இந்த எலெக்ஷன்ல என்ன பண்ணாரு அவர் வந்து 1,00,000% வந்து வாக்கு பெற்றாரு, அதிகமா வாக்கு பெற்று ஜெயிச்சாரு அவர். சரி ஜெயிச்சிட்டீங்க, ஓகே, நாங்க அதை எதுவுமே தப்பு சொல்ல. நீங்க ஜெயிச்சிங்களே, 2021ல இருந்து 26 வரலையும் கிட்டத்தட்ட 5 வருஷம் ஆயிடுச்சு. இந்த 5 வருஷத்துல நீங்க வந்து இந்த 10.5 பத்தி வன்னியர் சமுதாயத்தை பத்தி ஏதாச்சும் ஒன்று சொல்லியிருக்கீங்களா, பேசிருக்கீங்களா? கிடையாது, நீங்க பேசவே இல்லை. உதாரணத்துக்கு பத்திரிகையாளர் சந்திப்புல திருச்சியில இப்ப ஒரு பத்திரிகையாளர்கள் கேட்கறாங்க, இந்த மாதிரி 10.5 பத்தி உங்க நிலைப்பாடு என்ன அப்படின்னு சொல்லி கேட்கக்குள்ள அது முடிஞ்சு போன விஷயம் அப்படின்னு சொல்றீங்க. அப்ப நீங்க அந்த இடத்துல நீங்க அந்த தேர்தல் அப்போ நீங்க வந்து அந்த மக்களை கவரணும் அப்படின்றதுக்காக ஒரே நோக்கத்தோட நீங்க வந்து சொன்னீங்க. இப்ப அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்ல, முடிஞ்சு போன விஷயம் அப்படின்னு சொல்றீங்க. ஆக இப்படிப்பட்ட ஒரு கட்சி கூட தான் அன்புமணி அவர்கள் போய் கூட்டணி வச்சிருக்காங்க. ஏன்னா தினகரன் அவரை வச்சு கூட்டணி வச்சிருக்க கட்சி பாருங்களேன். தினகரன் அவர்கள் என்ன சொல்றாரு, 10.5 கொடுக்கவே கூடாது, இடஒதுக்கீடு கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்றாரு ஒருத்தர். அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்றாரு, ஜாதிவாரி கணக்கெடுப்பை எடுத்தா கலவரம் வரும் அப்படின்னு சொல்றாரு. எடப்பாடி அவர்கள் என்ன சொல்றாரு, நீங்க வந்து அது வந்து முடிஞ்சு போன விஷயம் அப்படின்னு சொல்றாரு. இப்படிப்பட்ட ஒரு கட்சி கூட நீங்க கூட்டணி வச்சிருக்கீங்கன்னா இந்த மக்களை நீங்க எந்த இடத்துக்கு நீங்க கொண்டு போய் இன்னும் இந்த மக்கள் உங்களை நம்பி ஏமாந்து என்னோட தந்தை போற மரணிக்கணும், அதெல்லாம் நடக்கும் உங்க கூட இருந்தா. நான் வந்து இதை ஊரா கிராமமா இப்பயும் நான் போய் பிரச்சாரம் மேற்கொள்வேன். அன்புமணி அவர்கள் பத்தியும் எடப்பாடி அவர்கள் பத்தியும் எல்லா இடத்துலயும் கிராமமா வீடு வீடா போய் அவர் செஞ்ச அநீதி, என்னோட தந்தைக்கு செஞ்ச அநீதி, இந்த மக்களுக்கு செஞ்ச அநீதி எல்லாத்தையுமே நான் சொல்லுவேன். ஏன்னா இப்ப வரலையும் நம்ம எல்லாருமே ஒன்னா தானே இருக்கோம். வன்னியர் சமுதாய மக்கள் இருக்கிறாங்க, எல்லாருமே நம்பிதான் போறாங்க. ராமதாஸ் ஐயா இருக்காங்களா, அவங்களே வந்து இந்த நிலைமைக்கு கொண்டு வந்துட்டாங்க. இதெல்லாம் வந்து நான் எதுவுமே சொல்ல, அவரே சொல்றாரு என் பையனை நம்பாதீங்க, நாங்க வந்து இத்தனை வருஷமா சொல்லிட்டு இருந்தோம், அவர் போய் சொல்றாரு, அவர் ஏமாத்துறாரு, என் தந்தையை கொண்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். ஆனா அவர் தந்தையே சொல்றாரு இந்த மாதிரி அன்புமணி அவர்கள் நம்பாதீங்க, அவரு ஓட்டு விக்கிறாரு, இந்த மாதிரி மக்களை கொண்டு போய் விக்கிறாரு அப்படின்னு சொல்லி அவரே சொல்றாரு. இதுல வந்து எப்படி இவங்களை நம்ப முடியும்?
நான் இந்த ஒரு விஷயம் தான் அவங்களை கேட்கறது நான். ஏன்னா சொல்லுங்க புரியுங்க. ஆதரவு சொல்றோங்க. 10.5 இடஒதுக்கீடு எடுத்து யாரு வந்து நம்ம எந்த கட்சி தருதோ அந்த கட்சிக்கு நாங்க ஆதரவா இருக்கோம் தான் ஆரம்பத்திலே நாங்க சொல்லிட்டு இருக்கோம். நாங்க கட்சி ஆரம்பிச்சதோட அடிப்படை கொள்கையே பாத்தீங்கன்னா எங்களுக்கு ஜாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்கணும். வன்னியர் மக்களுக்கு இல்லாம அனைத்து சமுதாய மக்களுக்கான ஜாதி வாரி கணக்கெடுப்பு எடுத்து அதுக்கு உரிய பங்கீடு பத்தி வகுப்பு விதாச்சாரப்படி எல்லா மக்களுக்கும் கொடுக்கணும். இப்ப அண்ணன் வேல்முருகன் அவர்கள் இருக்காங்க. இன்னைக்கு என்ன பண்ணிட்டாங்க, இந்த கூட்டணியில இருந்து வெளியில வந்துட்டாங்க. இது எப்படி வந்து காமிக்கிறாங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி ஐயாவும் ராமதாஸ் அவர்களும் அன்புமணி அவர்களும் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு கூட்டணியில போயிட்டு அந்த கூட்டணியை தப்பா சொல்லிட்டு வெளியில வருவாங்க. வன்னியர்கள்னால இப்படிதான்ற மாதிரி ஒரு பிம்பத்தை உருவாக்கிடுச்சு. அண்ணன் சொன்ன விஷயம் வேணா அவங்க வந்து இப்ப ராமதாஸ் அவர்கள் என்ன பண்றாரு, எடப்பாடி அன்புமணி அவர்கள் என்ன பண்றாருன்னா, சகோதர சமுதாயத்துக்குள்ள சண்டையை மூட்டி விட்டு இத்தனை நாள் அரசியல் செஞ்சிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு வேல்முருகன் அண்ணன் வந்து பிசி சமுதாய மக்களுக்கும் எங்க சமுதாய மக்களுக்கும் வந்து வெறுப்பை உண்டாக்குற மாதிரியான ஒரு வெறுப்பு அரசியல சொல்றாங்க. அது வந்து ஒரு தவறான அரசியலா இருக்கு. அதை வந்து அண்ணா அவங்களோட கருத்தை மறுபரிசீலனை செஞ்சு அவங்களுக்கு தனிப்பட்ட முறையில ஒரு மனிதர் மேல கருத்து வேறுபாடு இருந்ததுன்னா அதை சொல்லலாம். ஆனா வன்னியர் சமுதாயத்திலேருந்து நான் அதை சொல்றேன்னு சொல்லி வன்னியர் மக்களோட பிரதிநிதித்துவமே இல்லாம போயிடுது. இன்னைக்கு பிஜேபி வாங்கியிருக்க சீட்டு பாத்தீங்கன்னா வட தமிழகத்துல ஒரு இடத்துல கூட பிஜேபி சீட்டு வாங்கல. அப்ப வேணும்னு சொல்லி கேக்குறாங்க வேல்முருகனோட கருத்துக்கு ஆதரிக்கலாம். சரியான முறையில் கேட்கல. இத்தனை வாட்டி அதை இத்தனை வருஷமா அதை சொல்லிட்டு இருந்திருக்கலாம். அவங்களுக்கு கொடுத்த பொறுப்பு இருந்திருக்கு. சரி, அதான் வேல்முருகன் வந்து ஒரே விஷயம் என்னன்னா, அவர் வந்து அவர் பிடிச்சிருக்கு பிடிக்கல இல்ல, இத்தனை 5 வருஷமா ஒரு கூட்டணியில இருந்துட்டாரு. அந்த கூட்டணியில இருந்துட்டாருன்னா அவர் பிடிச்சிருக்குன்னா பிடிக்கலன்னு வெளில வந்துடலாம். எங்களுக்கு ஒரே விஷயம் ஜாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்கணும்ன்றதுதான் எங்களோட கருத்து. எங்களுக்கு என்னன்னா, இப்ப வந்து அவர் அண்ணன் வேல்முருகன் என்ன சொல்றாரு, தமிழ் ஹிந்தி எல்லாருக்குமான இடஒதுக்கீடு. இப்ப வந்து தமிழர் மட்டும் தான் வாழ்றாங்களா இல்ல வன்னியர் மட்டும் தான் வாழ்றாங்களா? அனைத்து சமுதாய மக்களும் வாழ்றாங்க. ஏன்னா இதேதான் அன்புமணி அவர்களும் பண்ணாரு. பிரிவினை அரசியல பண்ண வேண்டாம். ஏன்னா அதே பிரிவினை அரசியல தான் இத்தனை நாள் ராமதாஸ் அவர்கள் பண்ணாரு. அதுதான் நாங்களும் சொல்றோம். எந்த அந்த ஒரு விஷயம் தான் வருத்தமே தவிர மத்தபடி அன்புமணி அவர்களை தான் சொல்றோம் நாங்க. அவரும் இதே தான் பண்ணாரு. இப்ப நாங்க பார்த்ததுல அப்படி இருந்து பயன்படுத்தினா அதை மன்னிக்கணும். நான் என்ன சொல்றேன், எந்த பிரிவினை அரசியலும் பண்ணக்கூடாது. எல்லாரும் ஒத்துமையா இருக்கணும். ஜாதி வாரி கணக்கெடுப்பு எடுத்து அனைத்து மக்களுக்கான பிரதிநிதித்துவம். அன்புமணி அவர்கள் அதை பண்ணாரு. அதேதான் இத்தனை ஆண்டு காலமா பண்ணி வன்னியர் சமுதாய மக்களையும் சகோதர சமுதாய மக்களுக்கும் பிரிவினை ஏற்பட்டு ஒரு வன்முறை எடுத்து அவர் அன்புமணி அவர்கள் பண்ணதான் நாங்க இங்க சொல்ல வரோம். அவரே இந்த மாதிரி பண்ணாரு. இப்ப நான் என்ன கேக்குறேன்னா, இப்ப கட்சி வந்து அன்புமணி கையில வந்துருச்சு. இப்ப அவர் வந்து அந்த இடஒதுக்கீடு, அதாவது வன்னியர் அறக்கட்டளை வந்து இலவசமா கொடுக்கலாம்ல. ஏன் 3 லட்சம் டொனேஷன் வாங்குறாங்க? கட்சி தான் அவர் கையில வந்துருச்சு இல்ல. இப்ப கொடுக்கலாம்ல, டொனேஷன் வாங்காம சீட்டு கொடுக்கலாம். ஏன் இன்னும் அதை பண்ணிருக்காங்க? 25 தியாகிகள் குடும்பத்துக்கு தான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாங்க? அந்த குடும்பத்துக்கு இத்தனை வருஷமா ராஜ்யசபா இப்ப எம்பி சீட்டு கிடைச்சிச்சுல அவருக்கு. அந்த குடும்பத்துல ஒருத்தங்களுக்கு நீங்க ராஜ்யசபா சீட்டு கொடுங்கன்னு தானே நான் இத்தனை வருஷமா நான் அதை தான் கேட்டுட்டு இருக்கேன். நீங்க அதை பண்ண மாட்டீங்க. அந்த குடும்பத்துக்கும் எந்த நல்லதும் செய்யல. நீங்க செய்யாதான் நான் சொல்றேன். நீங்க இன்னமும் இந்த மக்களை பின்தங்கிய நிலைக்கு கொண்டு போயிட்டு இருக்கீங்க. செஞ்சவங்களே இந்த இப்ப பாத்தீங்கன்னா இத்தனை ஆண்டு காலத்துல திமுக வந்து நம்மளுக்கு நல்லது செஞ்சிருக்காங்கன்னா நல்லது செஞ்சிருக்காங்க. அதை தான் நாங்க சொல்ல வரோம். வேற எதுவுமே சொல்ல. நாங்க வந்து கோரிக்கை வச்சோம் ஐயா ஸ்டாலின் அவர்கள்ட்ட, இந்த மாதிரி மணிமண்டபம் கட்டி தரணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை வச்சோம். அதை நிறைவேற்றினார் அவரு. அதுக்காக அவர்கிட்ட போய் நன்றி சொல்லிட்டு நாங்க வந்தோம். அவர் பண்ணன்னு சொல்றோம், இவர் பண்ணலன்னு சொல்றோம். உதாரணத்துக்கு திருமாவளவன் அண்ணன் கூட அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அந்த வன்னியர் சமுதாயம் ரொம்ப பின்தங்கிய நிலைக்கு போயிட்டு இருக்குது, அவங்களுக்கு 10.5 கணக்கெடுப்பு எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அண்ணன் திருமாவளவன் அவர்களும் சொல்லியிருக்காரு. அப்ப இத்தனை பேர் சொல்லக்குள்ள நீங்க இந்த கட்சியே இதுக்காக தான் உருவாக்கப்பட்டுச்சு. நீங்க இதை பத்தி பேசவே மாட்டீங்களே. கூட்டணி போய் சேர்றீங்க, இதை பத்தி பேச மாட்டீங்கன்றதுதான் ஒரு பெரிய குறையா இருக்குது. இதான் நான் உங்கள்கிட்ட சொல்ல வரேன். எடப்பாடி அவர்கள் 10.5 கொடுத்தாரு. அதை நாங்க எந்த இடத்துலயுமே மறுக்கல. எடப்பாடி அவர்கள் 10.5 கொடுத்தாரு. சரியான முறையில கொடுக்கலன்றதுதான் எங்களோட கேள்வியாவே இருக்கு. நான் என்ன கேக்குறேன், இப்ப இருக்க தேர்தல் அறிக்கையில எடப்பாடி ஒரு நிமிஷம் 10.5 இல்ல அவங்க ஏத்துக்கிறாங்க ஏத்துக்கலாம் இல்ல. எங்களோட நிலைப்பாடு இது. நாங்க வந்து என்னன்னா ஜாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்கணும். 10.5 ஏதோ ஜாதி வாரி கணக்கெடுப்பு அத்தனை சமுதாய மக்களுக்கும் அனைத்து சமுதாய மக்களுக்கும் உரிய பங்கீடு பிரிச்சு கொடுங்க. அது அவங்க
அதுதான் எங்க பிரச்சனை. எந்த கட்சி இருக்கு இது நாங்க சொல்றதை ஏத்துக்கிட்டு தராங்களோ அந்த கட்சிக்கு அநீதி நடந்திருக்கு. இப்ப அதுதான் இப்ப மக்கள் கிட்ட எடுத்துக்கிட்டு போயிட்டு இப்ப ரெண்டு மாசமா வந்து எங்க கட்சி ஆரம்பிச்சு அந்த பிரச்சாரத்தை தான் பண்ணோம். இப்பயும் நான் கேட்கிற கேள்வி என்னன்னா 2021 10.5 கொடுத்த எடப்பாடி அவர்கள் இந்த தேர்தல் அறிக்கையில 10.5 பத்தி ஏன் பேசல? இந்த 5 ஆண்டுகள்லாம் ஏன் 10.5 பத்தி எங்கேயுமே பேசல? நடந்த கேஸ்ல எது வெறும் மசோதாவை தானே போட்டாங்க. 5 ஆண்டு காலமா வந்தோடனே திமுக ஆட்சியிலும் அமல்படுத்தினாங்க. அமல்படுத்தினது கேஸ் நடந்திருக்கு. அந்த கேஸ்ல ஏன் எடப்பாடி அவர்கள் போய் எந்த கேள்வியும் கேட்கல? மசோதா கொண்டு வந்தது கேஸ் நடக்குது. அந்த கேஸ்ல நீங்க நான் தான் ஒரு சட்டத்தை கொண்டு வந்தேன்னா நான் போய் அந்த கேஸ்ல இன்டர்வியூ ஆகி வாதாடுமே, அது எடப்பாடி செய்யல. அப்ப இது வந்து எங்க சமுதாயத்துக்கு அணிச்சு துரோகம் தானே. அந்த துரோகத்துக்கு நாங்க வந்து பதில் குரல் கேட்கிறோம். உறுதியா சொல்றேன். செய்யல நீங்க சொல்றீங்க. ஓகே, நான் என்ன கேக்குறேன், செய்ய மாட்டேன்னு சொல்லல. எடப்பாடி அவர்கள் அதுக்கு மாறா முடிஞ்சு போன கதைன்றாரு. அண்ணாமலை வந்து என்ன சொல்றாருன்னா அது 10.5 ஜாதியாரி கணக்கெடுப்பு எடுத்தா ஜாதி கலவரம் வரும்ன்றாங்க. இன்னொருத்தர் வந்து ஜாதியாரி கணக்கெடுப்பு எடுக்க கூடாதுன்னு சொல்றாரு. ஆதரிக்கிறேன்னு சொல்றோம். செய்ய மாட்டேன்னு சொல்றவங்களுக்கும் செய்யறோம் சொல்றவங்களுக்கும் வித்தியாசத்தை தான் நாங்க சொல்றோம். காங்கிரஸோ இந்த இடத்துல செய்ய மாட்டேன்னு சொல்ல. ஆமா, ஒருத்தங்க வந்து அவுட் ரைட்டா பிரஸ் மீட்ல மக்களை சந்திச்சு நாங்க வந்து இது 10.5 முடிஞ்சு போன கதைன்னு சொல்றவங்க நாங்க எப்படி ஆதரிக்கிறது? இன்னொருத்தங்க வந்து செய்யறேன்னு சொல்றாங்க, அவங்க செய்யலன்னு சொன்னாங்கன்னா அவங்களையும் நாங்க எதிர்க்க தான் போறோம். அவங்க செய்யறேன்னு சொல்றவங்க நாங்க எதிர்க்க முடியாதுல்ல. செய்ய முடியாதுன்னு சொன்னா திமுகவும் வன்னியர் சமுதாய மக்களுக்கு துரோகம் செய்யுதுன்னு நாங்க சொல்ல போறோம். எங்களுக்கு எந்த பிரச்சனை இல்லை. எங்க மக்களுக்கான பிரதிநிதித்துவத்தை நாங்க கேட்கிறோம். கட்டி தர சொல்லி கோரிக்கை விட்டுருந்தோம், அது கட்டி கொடுத்தாரு. அதே போல 25 தியாகிகளுக்கும் அந்த 25 தியாகிகளுக்கும் பென்ஷன் கொடுத்துட்டு இருக்காங்க, இன்னமும் கொடுத்துட்டு இருக்காங்க. அவர் செய்யறேன்னு சொல்லிருக்காரு. அததான் நாங்க வந்து அதிமுக ஆட்சியில அதிமுக ஆட்சி அன்னைக்கு சுட்டு கொண்டுச்சு. அன்னைக்கு சுட்டு கொண்டது அதிமுக ஆட்சி. சுட்டு கொண்டது அதிமுக ஆட்சி. 87 போராட்டம் நடக்கும்போது அந்த போராட்டத்தை வந்து ரொம்ப கேவலப்படுத்தினது எம்ஜிஆர் அவர்கள் கேவலப்படுத்தினார். 89 கலைஞர் அவர்கள் தான் கொண்டு வந்து கொடுத்தாரு. அம்மா வந்து ரிசர்வேஷன் கொண்டு போய் ஷெட்யூல் லிஸ்ட்ல வச்சாங்க. அதை நாங்க எந்த இடத்துலயும் மறுக்கலையே. ரிசர்வேஷன் 50% நீங்க அனுபவிக்கிறாங்க. நாங்க செஞ்சதை செஞ்சாங்கன்னு தான் சொல்லிருக்கோம். எடப்பாடி அவர்கள் கொடுத்ததை சரியான முறையில கொடுக்கல. அவர் வந்து எடப்பாடி தொகுதியில் ஜெயிக்கிறதுக்காக கொடுத்து 1 லட்சம் வாக்கு வித்தியாசத்துல அவர் ஜெயிக்கிறாரு. அவரு ஜெயிச்சார். எடப்பாடி அவர்கள் வந்து வன்னியர் ஓட்ட வச்சு ஜெயிச்சார். இன்னைக்கு வன்னியருக்கான ஒரு குரலை கூட கொடுக்கல. தேர்தல் அறிக்கை வெளில வந்துருச்சு. அந்த தேர்தல் அறிக்கையில 10.5 பத்தி ஏன் கொடுக்கல? நான் கொடுத்தது தானங்க 10.5 நான் கொடுத்தது 2021 தேர்தல். அப்ப இந்த தேர்தல் அதுக்கான ஒரு சிம்டம்ஸுமே காணுமே. அப்ப இந்த மக்களை ஏமாத்துறீங்களா? இப்ப ஆனா மார்த்தட்டிட்டு நீங்க என்ன சொல்றீங்க? 7.5 நான் தான் கொடுத்த மாணவர்களுக்கு சொல்ற எடப்பாடியால ஏன் 10.5 நான் கொடுத்தேன்னு சொல்ல முடியல? இதுதான் எங்களோட கேள்வி. அப்ப எங்களை ஏமாத்துறதுக்கு எடப்பாடி எங்களோட கொள்கை அனைத்து சமுதாய மக்களுக்கும் சரியான கணக்கெடுப்பு எடுத்து பங்கெடுப்பு தரணும் அப்படின்றதுதான். அதை வந்து எந்த கட்சி நிறைவேற்றுறாங்களோ அவங்களுக்கு ஆறாம் தேதி வரைக்கும் டைம் இருக்குங்க. நாங்க எங்களோட ஆதரவு சொல்ல எங்களோட கோரிக்கை இது யார் நிறைவேற்றுறாங்க அவங்களுக்கு நாங்க அது எடப்பாடி அவர்களே நாளைக்கு வந்து நான் 10.5 தரேன் ஜாதியார் கணக்கு எடுப்பேன் எங்களுக்கு சந்தோஷம். அவருக்கும் ஆதரிப்போம். எங்களை ஏமாத்தாதீங்கன்னு தான் சொல்றேன். எங்க ஓட்டு அரசியல் வெறும் ஓட்டு அரசியலுக்கு மட்டும் இந்த சமுதாயத்தை பயன்படுத்தாதீங்க. கொடி பிடிக்கிற கோஷமாவும் ஓட்டு போடுற கோஷமா மட்டும் இந்த சமுதாயத்தை பயன்படுத்தாதீங்கன்னு தான் எடப்பாடி அவர்களையும் அன்புமணி அவர்களையும் நாங்க சொல்றோம். அதே பாஜக இன்னைக்கு எம்பி எலெக்ஷன்ல ஒரு தொகுதியில கூட எம்பி ஒரே ஒரு வன்னியர் கேண்டிடேட் கூட கொடுக்கல பாஜக. இன்னைக்கு எடப்பாடி அவர்களும் பாஜகவும் சேர்ந்து பாஜக ஒரு தொகுதியில கூட வன்னியர்கள் இருக்க தொகுதியில சீட்டே வாங்கல. அப்ப எல்லா கட்சிகளையும் சேர்ந்து இந்த வன்னியர் மக்களுக்கு மேல ஏன் இவ்வளவு வன்மம்? இன்னைக்கு யார் யார் இது கருத்து சொல்லிருக்காங்களோ அவங்களோட கருத்துக்கு எதிர்கருத்தா நாங்க சொல்றோம். திருமாவளவன் அவர்கள் தரணும் சொல்றாரு, செல்வ பெருந்தகை தரணும் சொல்றாரு, ஐயா ஸ்டாலின் அவர்கள் அதுக்கான கேஸ் நடக்குது. நாங்க போய் தனிப்பட்ட முறையில் நாங்க கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி மனு கொடுக்கும் போது கூட முயற்சி எடுக்கிறோம். கேஸ் நடந்துட்டு இருக்கு. நாங்க தர முடியாதுன்னு சொன்னா அவங்களும் எதுக்க போறோம். எங்களுக்கு எங்களோட கொள்கை எனக்கு ஃபர்ஸ்ட் வேணுங்க. என்னோட ஜாதி இன்னும் பின்தங்கிய நிலையில இருக்கு. சட்டசபையில கொடுத்திருக்க டேட்டா படி 80% மக்கள் வன்னியர் மக்கள் இன்னும் குடிசை வீட்டுல இருக்காங்க. அப்ப எதிர்ப்பு கண்டிப்பா இருக்கும். திமுக வந்து இதை பத்தி இத்தனை நாள் பேசிருக்காங்க. இதுக்கப்புறம் பேசுறது தேர்தல் அறிக்கை இன்னும் வெளியில வரல. என் சமுதாயத்தை பத்தி அனைத்து சமுதாயத்தையும் வச்சு பயன்பட்டது எந்த கட்சின்னு பாத்தீங்கன்னா அதிமுக பயன்பட்டு இருக்கு. அன்புமணி அவர்கள் பயன்பட்டு இருக்காரு. அன்புமணி அவர்கள் தான் பாட்டாளி மக்கள் கட்சின்னு ஒரு கட்சி இன்னைக்கு அவர் தான் அவங்க அப்பாட்ட இருந்து கைப்பற்றி வச்சிருக்காரு. கைப்பற்றி வச்சிருக்கவர் ஏன் இந்த சமுதாயத்துக்கான கட்சின்னு தான் சொல்றாரு. இந்த சமுதாயத்தை பத்தி சிம்பிள் வந்து வன்னியர் கலசத்தை வந்து கையில பச்சை குத்திட்டு இருக்காரு. அப்படி குத்துறவர் ஏன் 10.5 பத்தி பேசல? ஏன் எதுவுமே அவங்க இந்த தேர்தல் என்னோட தந்தை
அவருக்கு எதிரானவர் அப்படின்னு நினைச்சிட்டு எங்க அப்பாவை கொண்டாங்க. அந்த கூட்டணியில் பத்தியும் அவர் போயிருக்க கூட்டணியில 10 பத்தி ஏன் எந்த கேள்வியும் கேட்க மாட்டேங்கிறாரு. அதுதான் எங்களோட ஆந்தகம். எங்க மக்களை சூறையாடி எங்க மக்களோட ஓட்டை வச்சு நீங்க அரசியல் பண்ற பாமகவும் எடப்பாடி அவர்களும் ஏன் எங்க மக்களுக்கான குரலை கொடுக்க மாட்டேன்றீங்க? இந்த மக்கள் ஏன் ஏமாத்துறீங்க? அந்த ஒரு காரணம் தான தேர்தல் அரசியல் ஒட்டி நீங்க வெளியே வந்து பாமக எதிர்ப்பதற்கு நீங்க வந்து தவறா புரிஞ்சிருக்கீங்க. நான் வந்து 7 ஆண்டுகளாமே நாங்க பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். என்னோட கருத்தை வந்து பாமக நாங்க முதல்ல சொன்னது வந்து என்னோட தந்தையை மருத்துவ கொலை பண்ணிட்டாங்கன்னு சொன்னது. ஏன்னா எதுக்கு நான் உதாரணமா சொன்னேன், இதே மாதிரி அனைத்து இந்த மக்களை எல்லாருமே இவர் அழிச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா அவங்க அப்பாவே அந்த நிலைமை கொண்டு போயிட்டாரு. அவரே அவர் வாயாலே இவரை நம்ப கூடாது, குருவுக்கு நடந்தது எனக்கு நடக்குது அப்படின்னு சொல்ற அளவுக்கு வந்துட்டாங்க. அந்த அளவுக்கு கொண்டு போயிட்டாரு அன்புமணி. இத மக்களுக்கு உதாரணமா நான் சொல்றேன். எங்க அப்பா வந்து அந்த கட்சிக்காக உயிரை கொடுத்தாங்க, கட்சிக்காக பாடுபட்டு அவ்வளவு தூரம் இருந்தவங்களே இவர் கொலை பண்ணிட்டாரு. அப்படி இவங்களை நம்பி போவாதீங்க அப்படின்ற ஒரு விஷயம் தான் நாங்க சொல்றோம். போன எலெக்ஷன்ல பாமக வந்து 23 சீட்டு கொடுத்தாங்க. இந்த இப்ப இவங்க சண்டை போட்டுக்கிட்டால என் சமுதாயம், என்னோட சமுதாயம் இல்ல, எந்த சமுதாயத்துக்கு என்ன நல்லது நடந்தது? அப்பா பிள்ளைகளுக்கு பிரச்சனை இல்ல. 23 சீட்டு வாங்கின பாமக இன்னைக்கு 17 சீட்டு கீழே தள்ளப்பட்டுட்டாங்க. இது என் சமுதாயத்துக்கு கிடைச்ச பின்னடைவு தானே. 2004 எம்எல்ஏ இருந்தாங்க, 5 எம்பி இருந்தாங்க, 2 மினிஸ்டர் இருந்தாங்க, மத்திய அமைச்சர் இருந்தாங்க, எல்லாருமே இருந்தாங்க. ஆனா இப்ப என்ன ஆச்சு? நீங்க வந்து தெலுங்கரை விமர்சிச்சாங்க, அவங்க தரப்பாக சொல்றாங்க. ஆனா அப்படி ஒரு வேல்முருகனை பிரிச்சு எடுக்கிறதுக்கு கூட நீங்க அதை பயன்படுத்துறீங்க தானே, பிளவுபடுத்த. அது இல்லாம இல்ல நான் அதை சொல்ல. இப்ப இவங்க 2 பேரும் இவங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டதுனா போயிருந்தீங்க. கவர்மெண்ட் வந்து மாவீரர் படையெட்ட மாவீரர் பற்றி அப்போ உங்க குடும்பத்தை சேர்ந்தவர்கள் வழக்குக்கு போயிருக்காங்க ஹைகோர்ட்டுக்கு. அப்போ இது எல்லாமே வந்து உங்க நீங்க எல்லாரும் சேர்ந்து இல்ல நாங்க கேட்கறது என்னன்னா, வெறும் இப்ப இவங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டதுனால என்ன கிடைச்சது? எங்க சமுதாய மக்களுக்கான அங்கீகாரம் போயிடுச்சு. இதுல 23 சீட்டு வாங்கிட்டு இருந்த இடத்துல இன்னைக்கு 17 சீட்டு வாங்கிட்டாங்க. இன்னைக்கு சேலம் அருள் அண்ணன் எம்எல்ஏவா இருந்தாங்க. இன்னைக்கு இவங்க 2 பேரும் சண்டை போட்டதுல அவங்க நிலைமை என்ன? இன்னைக்கு நடுத்தரல நிக்கிறாரு. அவரே வந்து அன்புமணி அவர்களே எடுத்துக்கிட்டாரு. அதுக்குதான் ஜெயகுரு பாட்டாளி மக்கள் கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி ஆரம்பிச்சு அனைத்து சமுதாய மக்களையும் வன்னியர் சமுதாய மக்களையும் ஒருங்கிணைச்சு எங்களோட பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்கோம். வட மாவட்டங்கள் முழுவதும் பிரச்சாரம் போயிட்டு வந்திருக்கோம். அதோட வெளிப்பாடதான் இன்னைக்கு நாங்க சொல்றோம். எங்களுக்கு தேவை அடிப்படை கொள்கை என்னன்னா, எங்களுக்கு இடஒதுக்கீடு வேணுங்க, வேற எதுவுமே இல்ல. நாங்க எலெக்ஷன் நிக்கிறதுக்கோ எல்லாருக்கும் ஆசை இல்லை. எனக்கு எலெக்ஷன் நிக்கிறதுக்கோ எம்எல்ஏ ஆகிறதுக்கோ இல்ல. எனக்கு இடஒதுக்கீடு கொடுங்க. அது யார் கொடுத்தாலும் நாங்க ஆதரிக்கிறோம். இன்னைக்கு அன்புமணி அவர்கள் அதை செஞ்சாலும் எங்களுக்கு நல்லதுதான். நாங்க அவரும் ஆதரிக்கிறோம். யார் நாங்க கொடுக்கறதுக்கு வெயிட் பண்றதாங்க சொல்றோம். அந்த கோரிக்கையை யார் நிறைவேற்றுறாங்க கொடுக்கல. அதனால அவங்க நாங்க எதிர்க்கிறோம். அதிமுக தேர்தல் அறிக்கையில கொடுத்துட்டாங்க கிடையாது அப்படின்னு சொல்லி, இன்னும் இந்த தேர்தல் அறிக்கை வரல. வந்ததுக்கு அப்புறம் எங்களோட நிலைப்பாட மறுபடியும் நாங்க வந்து சொல்றோம். இப்ப வந்து நாங்க மக்களை சந்திக்க வந்தது இவங்க 2 பேரும் எங்களை ஏமாத்துறாங்க. அனைத்து கட்சிகள் பாஜக, எடப்பாடி அவர்கள், பாமக அவர்கள் இவங்க எல்லாம் சேர்ந்து எங்களை ஏமாத்திட்டு இருக்காங்க. அவங்களை நம்பாதீங்க. நாங்க வந்து கிராமமா போய் வன்னியர் மக்கள் அடர்த்தியா இருக்க கிராமமா போய் மக்கள் கிட்ட இது விழுப்புரம் கொண்டு வரப்போம். தமிழ்நாட்டுல 100 இடத்துல வன்னியர் மக்கள் இருக்கிறாங்க. அனைத்து கிராமத்துக்குமே போய் நாங்க பிரச்சாரம் பண்ணுவோம். அந்த மாதிரி இல்ல அண்ணனா தானே வெளியில வந்தாரு. அவங்க வெளியே அண்ணனா தானே வெளியில வந்து நான் வந்து கூட்டணியில இருந்து வெளில வரேன்னு சொல்றாங்க. இல்ல அங்க உள்ள நடந்தது என்னன்னு தெரியாது. அண்ணன் வெளியில வந்து அதை வந்து தனிப்பட்ட முறையில தனி மனிதர் தாக்குதல் பண்ணதான் நாங்க இங்க தவறு சொல்றோம். அவரு வெளியில அனுப்பிச்சாங்கன்னா அது தவறு. அதை நாங்க எதுவுமே சொல்ல. அவரு வெளியில வந்தது, அண்ணனா வெளியில வந்ததான் நான் கூட்டணி விட்டு வெளியில வரேன் தான் எல்லா இடத்துலயும் கருத்து சொன்னாங்க. அவங்க அதான் அது அண்ணனோட கட்சி, இன்னொரு கட்சி, அவங்க 2 பேர் கூட்டணி. அதுல என்னோட கருத்து எதுவுமே கிடையாது. பிரிவினை அரசியல் பண்ண வேண்டாம். அதே பிரிவினை அரசியலை பண்ணி தான் 2 சமுதாயத்தை இன்னும் பின்தங்கிய நிலையில அன்புமணி அவர்களும் ராமதாஸ் அவர்களும் வச்சிருக்காங்க. அந்த பிரிவினை அரசியலை பண்ண வேண்டாம்ன்றதுதான் எங்களோட ஒரே கோரிக்கை. அதான் இல்ல ஆதரவு இல்லன்றது இல்ல, பிரிவினை அரசியலை பண்ண வேணான்றதுதான் நாங்க கைகூட்டி கேட்டுக்கிறோம். அதே பிரிவினை அரசியலோட பாதிப்பு தான், அந்த பிரிவினை அரசியலோட பாதிப்பு தான் இன்னைக்கு வன்னியர் சமுதாய மக்கள் வந்து பின்தங்கிய நிலையில இருக்காங்க. அந்த பிரிவினை அரசியலோட பாதிப்பு தான் வன்னியர் சமுதாய மக்களும் தாழ்த்தப்பட்ட மக்களும் இன்னும் பின்தங்கிய நிலையில இருக்காங்களே தவிர வேற எதுவுமே கிடையாது. அந்த பிரிவினை அரசியலை பண்ண வேண்டாம்ன்றத நாங்க வந்து வருத்தம் தெரிவிச்சுக்கிறது தான் இங்க சொன்னோமே தவிர வேற எதுவும் அவரை நாங்க கண்டிக்கிறது, அவரோட கருத்து, அவரோட விஷயம், அவரோட கட்சி, அவரோட நிலைப்பாடு. அது அதுல நாங்க எதுவுமே சொல்ல முடியாது.
என்ன மேம் இல்ல, நாங்க இப்ப இப்போ வரையும் அதுதான் சொல்லிட்டு இருக்கோம். பண்ணக்கூடாதுன்னு தானே சொல்றோம். பிரிவினை அரசியல பண்றது தவறுன்றது தான் நாங்க சொல்றோம். பிரிவினை அரசியல் பண்ணக்கூடாதுன்னு தான் சொல்றோம். நாங்க அப்பத்துல இருந்து ஒரே நிலைப்பாடுல தான் இப்ப வரையும் இருந்துட்டு இருக்கோம். இல்ல எங்க சமுதாய மக்கள் மேல இப்படி ஒரு குற்றச்சாட்டு வந்துகிட்டே இருக்கு திருப்பி அதே மாதிரி ராமதாஸ் அன்புமணி வன்னியர் மக்கள் மேல இப்படிதான் இருப்பாங்களான்னு ஒரு தவறான பிம்பத்தை உருவாக்காதீங்க அப்படிதான் நாங்க சொல்றோம். நாங்க தெரிவிச்சுக்கிட்டது எங்க மக்கள் மேல ஒரு தவறான பிம்பத்தை கொண்டாந்து சேர்க்காதீங்க. அப்படி அதே உதாரணத்தை பண்ணிருந்தா பரவாயில்ல. ஒரு வன்னியரா இருந்து இதை பண்ணக்குள்ள அது வன்னியர்னால இப்படின்ற ஒரு கண்ணோட்டம் தான் வருது எல்லாருக்குமே. அதுதான் வேணான்றதுதான் நாங்க சொல்றோம். இது ஒரு விஷயம் தான். நான் சொன்ன வரல இப்ப அதிமுகவும் சரி அதாவது பிஜேபி தலைமையில அன்புமணி போய் கூட்டணி அமைச்சிருக்காரு. எந்த இடத்துலயுமே எடப்பாடி அவர்கள் அவரோட தேர்தல் அறிக்கையில 10.5 பத்தி பேசுவாரா, வெளியிடுவாரா, என்ன பண்ணுவாரு? அதுதான் எங்களுக்கு ஒரு விஷயம். அப்படி இல்லன்னா நாங்க வந்து ஊரா கிராம போய் பிரச்சாரம் பண்ணுவோம். அன்புமணியை பத்தி என்ன தந்தையை கொன்னது எப்படி பண்ணது எல்லாத்தையுமே நாங்க சொல்லுவோம். அன்புமணியை பத்தி இப்ப வரலயும் அந்த மக்களை அடிமைப்படுத்தி வாழ்ந்துட்டு இருக்காரு அன்புமணி. கொண்டு போய் காசுக்காகவும் சீட்டுக்காகவும் அவர் எல்லார்கிட்டயும் போய் விக்கிறாரு இந்த மக்களை. இதை எல்லா மக்கள்கிட்டயும் நாங்க போய் கண்டிப்பா சொல்லுவோம். அதாவது இப்ப நான் சொன்ன மாதிரி தினகரன் அவர்கள் வந்து சொல்றாருல இந்த மாதிரி அந்த இடஒதுக்கீடே கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்றாரு. அண்ணாமலை அவர்கள் வந்து ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தாலே கலவரம் அப்படின்னு சொல்றாங்க. எடப்பாடி அவர்கள் முடிஞ்சு போன விஷயம் சொல்றாங்க. இப்படிப்பட்ட ஒரு கட்சி கூட உங்க கூட்டணி வச்சிருக்கிறது பார்க்க நல்லாவே இல்ல. இதை எல்லா மக்கள்கிட்டயுமே சொல்லி புரிய வச்சு நாங்க இந்த எலெக்ஷன் இந்த தேர்தல்ல ஒரு கண்டிப்பா ஆமா பிரச்சாரமா இருக்கும். இந்த தேர்தல்ல கண்டிப்பா அன்புமணி அவர்களை தாக்கிதான் எங்க பிரச்சாரமாவே இருக்கும். அது எல்லாமே நிலைப்பாடு இதுதான். எங்களோட கருத்தை ஆதரிக்கிறது எங்களுக்கு வந்து ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும். அதுக்கப்புறம் மத்தத பேசிக்கலாம். கண்டெஸ்ட் பண்ணுவாங்க. அது நிர்வாகிகள் கிட்ட 6ஆம் தேதி வரைக்கும் டைம் இருக்காது. அப்ப முடிவு சொல்லுவோம். ஏன் அவர் எங்களுக்கு ஆதரவு தர தேவையில்லைங்க. அவர் ஜாதியார் கணக்கெடுப்பு எடுக்கிறதுக்கான முயற்சி அவர் பண்ணாருன்னா போதும். நாங்க எங்களுக்கு தேவை அதுதான். நாங்க வந்து யாரையும் தாக்கிறதுக்கோ எதுவும் பண்ணலீங்களே. என்ன போராட்டம் பண்ணாரு அவரு? அன்புமணி அண்ணா வந்து எல்லா இடத்துலயும் சொல்றது நான் ஒரு போன் கால்ல பிரைம் மினிஸ்டர் பேசும் அப்படிங்கிறாரு. அவரு மேல அங்கேயும் பார்லிமெண்ட்டுக்கும் அவர் போறது இல்ல. பார்லிமெண்ட்ல போய் இந்த கேள்வி எழுப்பினது இல்ல. இங்க அவங்களோட எம்எல்ஏ 5 பேர் இருந்தாங்க கட்சி ஒன்னா இருக்கும்போது. அந்த 5 எம்எல்ஏ வச்சு உள்ள அவர் எந்த பிரஷரும் பண்ணல. நான் என்ன கேட்டேன், 5 எம்எல்ஏ ரிசைன் பண்ணிட்டு வந்திருந்தா பேசலங்க. என்னைக்கோ ஒரு நாள் பேசுறது இந்த அந்த கட்சி உருவானதே இடஒதுக்கீடு வச்சுதான். அப்ப அந்த கேள்வி அவங்க கேட்டுக்கிட்டே இருக்காங்க. தனி நபரா இப்ப இந்த கூட்டணி போனதுக்கு என்ன அவரோட கோரிக்கை ஏதாவது வச்சிருக்காரா? கோரிக்கை எதுவுமே வெளில சொல்லவே இல்லை. டைரக்டா போய் கூட்டணின்னு ஒரு நாள் போய் கை கொடுத்துட்டு வந்துட்டாருல. அதே மாதிரி ராமதாஸ் தலைமையிலையும் ஒரு போராட்டம் நடைபெற்றது. ஒரு வாரம் கழிச்சு அன்புமணி அதே ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடக்கணும். அது மட்டும் இல்லாம வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு பண்ணணும். 2 பேருமே போராட்டம் தனித்தனியா பண்ணியிருந்தாங்க பதிவு பண்ணாங்க. அப்படி போராட்டம் பண்ணாங்கல்ல. அப்படி இருக்கக்குள்ள ஏன் இப்படி போய் ஒரு கூட்டணியில சேர்ந்தாங்க? ஒருத்தங்க வந்து நம்மளுக்கு தரவே கூடாதுன்னு சொல்றாங்க, கணக்கெடுப்பே எடுக்க கூடாதுன்னு சொல்றாங்க, கொடுத்து முடிஞ்ச விஷயம் சொல்றாங்க. இப்படிப்பட்ட ஒரு கூட்டணி கூட போய் சேர்ந்தாங்களே. அப்ப நீங்க சீட்டுக்காக காசுக்காக போய் நீங்க சேர்ந்திருக்கீங்க. மக்கள்கிட்ட உங்களோட தோற்றம் வந்து 10.5 நாங்க அதுக்காக போராடுறோம் அப்படின்ற ஒரு வெளி தோற்றத்தை காமிக்கிறீங்களே தவிர இத்தனை வருஷமா நீங்க வாங்கி கொடுக்கணும் கொடுத்துருக்கலாமே. நீங்க உங்க தந்தையவே உங்க ரொம்ப பின்தங்கிய நிலைக்கு அவரையே கொண்டு போயிட்டீங்க நீங்க. அது உண்மைதான். அது இல்லைன்னு சொல்ல முடியாது. எப்படி என்னோட தந்தையை வந்து நீங்க பேசி அவரை எப்படி நீங்க மருத்துவ கொலை பண்ணணும்னு சொல்லி பண்ணீங்களோ அதே போல உங்க தந்தை வந்தா பிரச்சனை ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவரையும் ஒதுக்கி வச்சுட்டு தனிப்பட்ட முறையில நீங்க அரசியல் பண்ண நிக்கிறீங்க. அதாவது அதிமுக கூட உங்களுக்கு ஊழல் வழக்கு இருக்கு. அதுக்காக நீங்க போய் பாஜக கூட சேர்றீங்க. நீங்க அதெல்லாம் மறைக்கிறதுக்கு நீங்க போய் சேர்ந்துட்டு மக்கள்கிட்ட ஏமாத்தினா அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? அதை நான் எல்லாத்தையும் சொல்லி புரிய வைக்கணும் தான் நான் சொல்றேன். பல்வேறு கட்சிகளாவோ இயக்கங்களாவோ பிரிஞ்சிருக்கீங்க. இது வந்து உங்களை இணைந்திருந்தாதான் இல்ல யூனிட்டி ஸ்ட்ரென்த். அதுக்காக இந்த கட்சி ஆரம்பிச்சு எல்லாரும் ஒருங்கிணைச்சிட்டு இருக்கோம். நாங்க கட்சி ஆரம்பிச்சு அன்னைக்கு சொன்ன வார்த்தையை தான் நீங்க சொல்றோம். வன்னியர் மக்களையும் அனைத்து சமுதாய மக்களையும் ஒருங்கிணைக்கிறதுக்காக தான் இந்த கட்சி ஆரம்பிச்சோம். ஒருங்கிணைச்சு எல்லா சமுதாய மக்களுக்கான பங்கீடு வேணும். ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும். அதுக்கான வலியுறுத்தத்தை நாங்க எல்லா லெவல்லையும் கொடுப்போம். லீகல் பேட்டில் கொண்டு போனா கூட லீகலாவும் அதுக்கு ஃபேஸ் பண்ணுவோம். எல்லா கட்சிக்கான அழுத்தத்தை நாங்க கொடுப்போம். அதுக்காக தான் இந்த பார்ட்டியை உருவாக்கும். திமுக பக்கம் வந்து வன்னியர்கள் யாரும் இல்ல அப்படின்னு சிவசங்கர் அவர்கள் யாரும் இல்ல, நாங்க வந்து நிறைய அமைப்புகளை எங்களோட வந்து பேசணும்னு சொல்லி சிவசங்கர் அவர்கள்
அமைச்சர் சொல்லியிருந்தாரு. அப்ப நீங்க தான் அந்த அமைப்பா, நீங்க அவங்களுக்கு வந்து ஆதரவு தெரிவிக்கணும். நாங்க அது இங்க நம்மளுக்கு திமுக ஆதரவுன்னு தெரியாது. சொல்லவே இல்லையேங்க. நாங்க எங்களுக்கு ஆமா. அவங்க தேர்தல் அறிக்கை வரட்டும். தேர்தல் அறிக்கை வரட்டும் தான் நான் சொல்றேன். என்ன சொல்றேன், தேர்தல் அறிக்கை வரட்டும். அதுல சரியா இல்லைன்னா அதையும் நாங்க கேள்வி கேட்கறோம் தானே சொல்றோம். நான் இங்க வந்து ஐயோ நான் அது பேசாதீங்க அப்படின்னு சொல்லவே இல்லை. தேர்தல் அறிக்கையில எடுத்திருக்கீங்களா? அதனால கேட்கிறோம் நாங்க. அதற்கான அமைப்பா நீங்க இப்போ நாங்க ஆரம்பத்துல இருந்து அங்கதானே இருக்கோம். எங்களை ஆரம்பத்துல இருந்து எதிர்க்கிறவங்க அப்படிதான் நாங்க இருக்கோம். எதிர்க்கிறோம். எங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சாலும் தெரிவிக்கலாம் அவங்கள எதுவும் சொல்றேன். எங்களுக்கு எதுக்கு இந்த சமுதாய மக்கள் வளரக்கூடாதுன்ற ஒரு கண்ணோட்டத்தோட ஒரு சில பேர் குரல் கொடுக்குறாங்க. அந்த குரலுக்கு எதிர்குரலா தான் நாங்க இருக்கோம். எங்களை வந்து எங்களுக்கு சப்போர்ட்டும் பண்ணாம எதுவுமே பண்ணாம விட்டுறவங்கள்ட்ட நாங்க போய் என்ன பேச. இன்னைக்கு விஜய் அவர்களை பத்தி எதுவுமே பேசல. விஜய் அவர்கள் இதை பத்தி ஏன்னா அவர் எதுவுமே சொல்லல, எந்த இடத்துலயுமே பேசல. அவரு செஞ்சது கரெக்ட் தப்பு. நாங்க அஞ்சலி அம்மால வந்து கொள்கை தலைவரா வச்சும்போது முதல் அறிக்கை நான் கொடுத்திருந்தேன். எங்க கட்சி சார்பா நாங்க கொடுத்திருந்தோம். நாங்க வரவேற்கிறோம். செஞ்சதை நாங்க செஞ்சாங்கன்னு எல்லா இடத்துலயுமே சொல்லியிருக்கோம். யாரையுமே வந்து இவங்க செஞ்சதை நாங்க மறைச்சு எந்த இடத்துலயுமே பேசல. செய்யலன்னா செய்யல, அவ்வளவுதான். அதை நாங்க ஓபனா சொல்றோம். எங்களுக்கான நீதி நாங்க தாங்க கேட்க முடியும், வேற யாரும் கேட்க மாட்டாங்க. இன்னைக்கு அன்புமணி அவர்கள் கேட்க வேண்டிய இடத்துல இருக்காரு, கேட்க மாட்டேங்கிறாரு. அவர் இந்த சமுதாயத்தை பழி வாங்குறாரு. இந்த சமுதாயத்தை வச்சு சூறையாடல், சமூக நீதி சூறையாடல் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த கூட்டணி அதை தான் பண்ணுது. அதுக்கான அதை பத்தி இல்ல, அது இன்னும் எங்களுக்கு தெரியல. அதை எதிர்பார்த்து நாங்க பண்ணல. நாங்க எங்களோட குரலை தான் இங்க பதிவிக்க வந்திருக்கோம். நன்றி. அதுல என்னங்க தப்பு இருக்கு? படத்தை யூஸ் பண்ணட்டுங்க. அத நாங்க போய் என்ன யூஸ் பண்றதுல எங்க பிரச்சனை இல்ல. ஏன்னா மாவீரன் குரு அவர்களோட படம் இல்லாம அவங்களால தேர்தல் நிக்க முடியாதுங்க. அதுதான் இல்ல, அதான் சொல்றேன். மாவீரன் காடிவெட்டி குரு அவர்கள் இல்லாம காடிவெட்டி குரு அவர்கள் தான் பாமக, பாமக தான் காடிவெட்டி குரு அப்படின்னு தான் இருந்தது. குரு அவர்களோட படம் இல்லாம அவங்களால தேர்தலே சந்திக்க முடியாது. அதை நாங்க எங்க மக்களுக்காக குரல் கொடுத்தவர் அவர் ஒரே மனிதர் தான். சிறை வாழ்க்கையும் ஹாஸ்பிட்டல்லயும் வந்து உயிரை விட்டுட்டாரு. அவங்களோட வாரிசுங்கள் நாங்க. இன்னைக்கு அவங்களோட ரத்தமா இருந்து அந்த எங்க சமுதாய மக்களுக்கு என்ன செய்ய முடியுமோ எங்களால முடிஞ்சது. அவங்க வந்து அன்புமணி தரப்பு ஒரு படத்தை பயன்படுத்தணும். அதுல என்ன இருக்கு? அந்த அதுதான் சொல்றேன், எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. அவரு எங்க தந்தை படம் இல்லன்னா அவரால் வெற்றி வாய்ப்பு எதுவும் பெறவும் முடியாது. அவரால் அரசியல் நடத்த எதுவுமே பண்ண முடியாது. இங்க பாரு, நான் வந்து அந்த கட்சியை அழிக்கணுமோ அதெல்லாம் சொல்ல. அவர் செய்யற தவறு மட்டும் தான் குற்றம் சாட்டுறேன். அவர் அரசியல் இருந்து அகற்றினா போதும். அந்த சமுதாய மக்களுக்கு அது பயன்படுறதுனால ஒரு 4 எம்எல்ஏ வருவாங்க. காடிவெட்டியார் அவர்களோட போட்டோ வச்சு பிரச்சாரம் செய்யறதுனால 4 எம்எல்ஏ வராங்கன்னா சந்தோஷம். அவங்க எங்க மக்களுக்கான குரலா இருப்பாங்க. நாங்க அவங்களை போய் அணுக முடியும்ல. எல்லா வழியும் நான் க்ளோஸ் பண்ணணும்னு சொல்ல. இவங்க 2 பேரும் அநீதி செய்யறாங்க. அந்த அநீதியை நாங்க இங்க தட்டி கேட்கிறோம். என் மக்களை வச்சு வெறும் ஓட்டு அரசியலும் கொடி பிடிக்கிற கோஷமா வெறும் வழக்கு தாங்க வாங்கியிருக்காங்க. இப்ப 2021 நடந்த போராட்டத்தில் வாங்கின வழக்கு இன்னும் நடந்துட்டு இருக்கு. அதை யார் பாக்குறாங்க? அந்த மாதிரி வெறும் வழக்கு வாங்குற கூட்டமா மட்டும் எங்களை வச்சிருக்காதீங்க. எங்களுக்கான பிரதிநிதித்துவமா நீங்க நின்று அங்க குரல் கொடுத்தா சந்தோஷம். நாங்க அதை வரவேற்கிறோம். இல்லைன்னா நாங்க அந்த குரலா இருக்கோம். அவ்வளவுதான். நன்றி. 25 தியாகிகள் யாராவது ஒருத்தருக்கு தலைவரா கொடுக்கலாங்க. அந்த சமுதாயத்துக்காக உயிரே விட்டுருக்காங்க அந்த குடும்பம். அந்த குடும்பத்துல இருக்கவங்களை தாண்டி எலிஜிபிள் கேண்டிடேட் யாருமே கிடையாது. 25 பேர் உயிரை விட்டு நீங்க அந்த குடும்பம் அனாதையா நிக்குது. அதுல இருந்து யாருக்கு வேணாலும் தலைவரா கொடுக்கட்டுமே. இவங்களுக்கு தான் கொடுக்கணும். அந்த 25 தியாகிகள் இருந்து ஒருத்தர் கொடுங்க. தியாகிகள் அவங்கள சொல்றோம். அவங்களை தாண்டி யார் அந்த சமுதாயத்துக்காக தியாகம் செஞ்சிருக்கா? அவங்களுக்கு கொடுக்கட்டும் தலைவரா. நன்றி. தேங்க்யூ.